அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம நீங்கள் ஒரு தொழிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக சாதிக்க முடியல அப்படின்னா அதற்கான பரிகாரம் தான் இப்போ கையில் எடுத்து சொல்லிட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ மேச ராசி மற்றும் மேஷம் லக்னம் இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து சகல சிக்கல்களும் நீங்கள் எந்த விதமான பரிகாரம் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பரிகாரம் மட்டுமல்ல, வீடு வண்டி வாகனம் இது கட்டணும், வண்டி வாகனம் வேணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் கிடைக்கும், வேலை கிடைக்கணும்னா என்ன பரிகாரம் செஞ்சால் கிடைக்கும், உங்கள் தொழில் இப்போ பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க அவங்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்கும், அவங்க என்ன பரிகாரம் பண்ணால் என்ன சரியாக இருக்கும், எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும், அது மட்டுமல்ல அவங்களுடைய குணம் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மாற்று சிந்தனைகள் 27 நட்சத்திரத்துக்கும் இப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காம மாற்றி சிந்திக்கும் பட்சத்தில் அவங்க எந்த லெவலுக்கு முன்னேறுவாங்க. 100 வயசு வரைக்கும் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் 100 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு என்ன, இன்பத் துன்பங்கள் என்ன, துன்பம் வரும் பட்சத்தில் எந்த விதமான பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் ஜெயிக்க முடியும், திதி பலன், நாள் பலன், யோக பலன், கர்ண பலன் இது எல்லாமே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். தமிழஞ்சங்களே பிளேலிஸ்டில் போனீங்கன்னா அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதிட ஜாம்பவான்கள் சித்தர்களின் இவர்களுடைய கருத்து தான் எல்லாமே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. இப்போ விஷயத்துக்கு வந்துடும். மேஷம், அதாவது இந்த மேஷம் ராசி 50% தான், லக்னம் தான் 100% பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல ராசிக்கு பார்க்குறத விட இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ லக்னத்துக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மேஷம் அப்படிங்கிறது லக்னமாக விழுந்தவர்களும் இருப்பார்கள், ராசியாக விழுந்தவர்களும் இருப்பார்கள். இது லக்னம் 100% பொருந்தும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரிங்க. ஒரு இரும்பு கடை வச்சிருக்கிறேன், பழைய இரும்பு கடை வச்சிருக்கேன், ஒரு பேப்பர் கடை வச்சிருக்கேன், அது மட்டும் இல்லை ஒரு என்ஜினியரிங் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. இல்லை தறி போட்டிருக்கிறேன், வீட்லேயே கூட சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தறி போட்டிருக்கிறேன், இல்லை நான் பலசரக்கு கடை வச்சிருக்கிறேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறேன், துணி கடை வச்சுருக்கேன், துணிமணி வியாபாரம் பண்ணுறேன், நகை கடை வச்சுருக்கிறேன், நீ எந்த வியாபாரம் இருந்தாலும் பண்ணு. இந்த மேஷ லக்னத்தில் பிறந்துட்டாலே இந்த பரிகாரம் தான் மிக முக்கியமானது. அப்படிங்கிறது தொழில் நடத்துவதற்கு, தொழில் சார்ந்த விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற பரிகாரங்கள் தான் உங்களுக்கு அதி முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இந்த தொழில், இந்த மேஷ லக்னத்துக்கு எந்த இடம் பார்த்தீங்கன்னா தொழில் கொடுத்துருக்கப்பட்டீங்கன்னா 10ஆம் இடம் தான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை அப்படின்னா ஒருத்தனுக்கு முதல்ல எது அடி வாங்கும், வேலை போகும், இல்லைன்னா தொழிலில் நஷ்டமாகும். ஒன்று வேலை போயிடும், இல்லைன்னா தொழிலில் நஷ்டமாகும், இடமாற்றம், வேலையில் இருந்தால் இடமாற்றம் உண்டாகும். தசா புத்தி சரியில்லைன்னா இதுதான் தொழில் ஃபஸ்ட்டு அடி வாங்கிடும், நஷ்டமடையும். அப்போது அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பணப்பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்குன்னா கடன் வாங்குவோம். அப்போ கடனாளியாக மாறுறது. முதல்ல இந்த மேஷ லக்னத்தில் பிறந்துட்டீங்களா, உங்களுக்கு எந்த தசை நடக்குது அதை முதல்ல கையில் எடுத்துக்கணும். இந்த பரிகாரங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், கடைசியில் சொல்கிறேன். ஆனால் தசை நடத்துகிற கிரகம் விட்டாதான் இது இப்போ சொல்ல போகிறது எல்லாமே பலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். ஒரு கிரகம் நல்ல சுபத்துவத்துடன் ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் சுபத்துவமாக அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்களுக்கு ஆகச்சிறந்த முறையில் எல்லாமே கொடுத்துரும். அது 12 வீட்டில் உங்கள் மேஷ லக்னத்திலிருந்து பின்னாடி இருக்கிற மீன வீடு 12வது வீடு இருக்கு இல்லைங்களா, அது வரைக்குமே எந்த வீட்டில் உக்காந்தாலும் சரிங்க, சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில் மிக உயரிய பலன்களை அந்த வீட்டிற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு கொடுத்துரும். ஆகச்சிறந்த நன்மைகளை அள்ளி கொட்டிவிடும், தீர்த்துவிடும்.
அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தசை நடத்தும் பட்சத்தில் மாட்டிப்போம். அப்பதான் முதல்ல தொழில் தான் அடிவாங்க. ஒருத்தனுக்கு வேலை வருமானம் வரக்கூடியது தான் அளவுக்கு அதிகமாக பாதிக்கும். அந்த தசை நடத்துகிற கிரகம் உட்கார்ந்த இடத்தை பொறுத்து அதுவும் வந்து நடக்கும் பாதிப்பு. ஒன்று வேலையில் முதல்ல வரும், இல்லைன்னா தொழிலில் ஃபஸ்ட்டு வரும். இது ரெண்டுலேயும் கொடுக்கலன்னா என்ன பண்ணுன்னா உடம்புல கொடுக்கும், மாட்டிப்பாங்க, அங்கே போய் மாட்டிப்பாங்க. அப்போது இந்த தசை நடத்தும் கிரகம், இந்த கிரகம் தான் ஆகச்சிறந்த முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு கிரகம் நல்லா வந்து தசை நடத்திட்டு போயிருக்கும், பார்த்தீங்கன்னா அது நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கும். சம்பாரிச்சு கொடுத்துருக்குதுன்னா எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை, மிகச்சிறந்த பொருளாதார வரவு, நல்ல கணவன், நல்ல மனைவி, ஆகச்சிறந்த மணி போன்ற குழந்தைகள், பொருளாதார மேம்பாடு, அப்பா அம்மா உற்றார் உறவினர்கள்கிட்ட நல்ல பேரோட ஆகச்சிறந்த நடத்தையோட வாழ்தல் மிக அருமையாக கொடுத்துட்டு போயிருக்கும் ஒரு கிரகம். அடுத்து வரக்கூடிய தசா காலம் அந்த நடந்துகின்ற கிரகம் சப்போஸ் பாவப்பட்டு சுபத்துவமற்று தசை நடத்தும் பட்சத்தில் மாட்டிப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நஷ்டமாகும், கடனாளி ஆகுதல் நடக்கும். அந்த சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிருக்கு பார்த்தீங்களா, அதை தூக்கி முதல்ல எடுத்த உடனே தசா காலம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அதை தூக்கி இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கௌரவம், பொருளாதாரம் எல்லாத்தையும் இந்த நடப்பு தசா இறக்கி கொடுக்க பாருங்க, அதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இறக்கி கொடுக்கிட்டே இருக்கும். அந்த தசா காலம் நல்ல மாதிரி நடத்தி முடிச்சுட்டு போச்சு இல்லையா, அந்த தசா காலம் ஒரு இருமாப்பையே கொடுத்துருக்கும். நான் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இருமாப்பையே கொடுத்துட்டு போயிருக்கும். அப்போ இது தசா காலம் ஸ்டார்ட் ஆகி கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அந்த இருமாப்பு வந்து வேலை செய்யும். நான் 2000 பார்த்து வேண்டா பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்ற அந்த கமலஹாசன் சொல்லுவான் இல்லைங்களா, வீரங்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவான் பாருங்க. அந்த மாதிரி அந்த ஒரு இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அதில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு 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 கட்ட சீட்டில் போயிட்டு கரெக்டாக லாக் ஆவாங்க. லாக் ஆகும்போது தான் நம்ம வந்து யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, எல்லாரும் நல்லா பழகினாங்க, இன்றைக்கி யாரும் இல்லை, நம்மளுக்கு உதவி பண்ணுறவங்களும் இல்லை. நீங்கள் யார்கிட்டயானா தசை நடத்துறதுக்கு சரியில்லைன்னா ஒருத்தர்கிட்ட வந்து அமௌண்ட்டு கேட்குறீங்கன்னு வச்சோங்களேன், அவரும் தரேன் அப்படின்றார், இத்தனாம் தேதி தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அத்தனாம் தேதி ஒரு பணம் வர மாதிரி இருக்கும். நல்ல நண்பர், நலம் விரும்பிக்கிட்டே அப்படி தான் நடக்கும். இத்தனாம் தேதி வந்துடும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாப்புல. அவருக்கே வராது அத்தனாம் தேதி. ஏன்னா நீ வந்த கொடுப்ப மாட்டிப்ப, நீ வந்து மேலே எழுந்துட்டுன்னு என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி வேலை செய்யும் தசை நடத்திருக்கிறோம். அப்போது குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி தான். யோசனைகள் கூட பிராடாக திங்க் பண்ண முடியாது, நல்ல விதமாக திங்க் பண்ணவே முடியாது. தசாபதி சரியில்லைனா வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா ஏன் வண்டி நின்றுச்சு, எதுக்கு வண்டி நின்றுச்சுன்னா தெரியாது, நின்று போயிடும். ஓரமாக போயிட்டு போய் எவனா ஒருத்தன் குதிச்சுட்டு வந்து புள்ளிங்கோ மாதிரி டக்குன்னு இடிச்சு விட்டு போயிடுவான். அவன் பாட்டுக்கு பறந்து போயிடுவான், நம்ம பாட்டுக்கு ஓரமாக விழுந்து கிடப்போம். இதெல்லாம் நடக்கும். நேராக போலீஸ் தான் போய் வண்டி நிற்கும். தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, போம்பா. தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைனா கப்புன்னு பிடிச்சிப்பேன். அப்போது ஒரு இடத்துல போய் லாக் ஆகும் பொழுது தான் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஏதோ சம்திங் ராங். இவ்வளோ நாள் அப்பா அம்மா மகன் மகள் மனைவி கணவன் இவங்ககிட்டயே ஒரு வெறுப்புணர்வு வர அளவுக்கு வந்து நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு வெறுப்பாகும், விரோத போக்கே உருவாகிடும். அப்பேற்பட்ட நிலைமையை கொண்டாந்து கொடுத்துரும். அப்போது அந்த தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த முக்கியம். அதனால தான் சொல்கிறது. இதில் பாருங்கள், இந்த பரிகாரத்தில் வந்து தசை நடத்தும் கிரகம் வந்து இந்த கிரகம் நடத்தினா இந்த தேவதையை வணங்குங்க அப்படின்னு எதுலையும் சொல்ல. ஆனால் உங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம், இதை சொல்கிறேன். இந்த மேஷ லக்னத்துக்கு சூரியன் தசை நடத்தினார்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாவப்பட்டார், 8ஆம் இடமோ 6ஆம் இடமோ இல்லை கொடியவர்களின் பார்வையோ ராகு கேது இணைவோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவ்வளோ அல்லல் வந்து வரும். தலைவலிக்கும் இல்லை முடி கொட்டி போயிடும். எப்படி அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மேஷ லக்னத்துக்கு நல்ல விதமாக தசை நடத்தினா பரவாயில்ல. ஆனால் பாவப்பட்டு தசை நடத்தும் பொழுது சூரிய பகவான் அந்த வந்து ஏகப்பட்ட சொல்ல ஒன்றா துன்பத்தை வந்து கொடுத்துரும். சுருக்கமாக முடிச்சிடறேன். சூரிய தசை நடக்குதுனாலே ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கரெக்டாக சிவன் ஆலயம் ஓடி போயிடணும். எல்லாம் திங்கக்கிழமைம்பாங்க, அது வல்ல சூட்சமம். ஞாயிறு தான் சூட்சமம்.
ஆளுமை மிக்க நாள். ஞாயிறு தான் சூரியன், சூரியன் தான் நெருப்பு, அக்னி, அக்னி ஸ்தலம் தான் திருவண்ணாமலை. அப்போ சூரியனின் அதிதேவதை யாருன்னா சிவன் தான். கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 6 வருஷம் நடக்கும். அந்த 6 வருஷத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமையும் நீ வந்து கம்பல்சரி சிவனை தரிசனம் பண்ணிடணும். ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த பூ இருக்குது பாருங்கள், அந்த எருக்கம் பூ, அதை வந்து ஒரு பெரிய டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி அதில் ஊற போட்டு உங்களுக்கு வந்து சனிக்கிழமை சாயந்தரமே ஊற போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அதை வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். அவ்வளோ நல்லது பண்ணும். இதெல்லாம் பரிகாரமாக உட்காந்து சொல்லிட்டு இருந்தால் இந்த காணொலி பெருசாகி போயிடும். அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடம் தொழிலுக்கு வந்து சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் வேகமாக நான் கத்துறேன். சூரிய தசையா சிவனை பண்ணணும். சந்திர தசையா சிவனின் உடனுறை அம்மனாகிய பார்வதி அம்மன் தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாந்தமாக இருக்கக்கூடிய எந்த அம்மனை வேணாலும் வணங்கலாம். செவ்வாய் தசை நடக்குதா, செவ்வாய்க்கிழமை தோறும் கம்பல்சரி முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். புதன் தசை நடக்குதா, புதன்கிழமை தோறும் கம்பல்சரி பெருமாள் தரிசனம் மிக மிக முக்கியம். ராகு பார்த்தீங்களா, மாற்றிட்டேன், அப்படியே வாரக்கணக்கில் வந்துட்டேன். சரி, ஓகே, அப்படியே வரலாம். குரு தசை நடக்குதா, சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டு வணங்கணும் வியாழக்கிழமை தோறும். சுக்கிர தசை நடக்குதா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு மிக முக்கியம். சனி தசை நடக்குதா, சனிக்கிழமை தோறும் சனி பகவான் ஆலயத்தில் மண் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றணும். அவருக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னா சரண்டர் ஆயிடணும். ராகு தசை நடக்குதா, கம்பல்சரி பத்ரகாளி வழிபாட்டை செய்யணும். எப்போ? சனிக்கிழமையில் ராகு காலம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பத்ரகாளி வழிபாட்டை செய்யணும். அது மட்டுமல்ல, கேது தசை நடக்குதா, கம்பல்சரி விநாயகர் முன்னாடி 2 காதையும் பிடிச்சிட்டு தோப்பு கரணம் போட்டுருணும். கொள்ளு பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். இப்போ தான் அது அட்லீஸ்ட் அதனுடைய அதிதேவதை இந்த மாதிரி நீங்கள் வணங்கினீங்கன்னா மட்டும்தான் அந்த தசா பிடிச்சிருக்கிற அந்த பீடைகள் எல்லாம், அந்த கர்மா சார்ந்த மோசமான துன்பங்கள் வரக்கூடியது எல்லாமே உங்களை விட்டு விலகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கினால் மட்டுமே இந்த பரிகாரமும் செல்லுபடியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதுக்கே 12 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரி, ஓகே, சீக்கிரமாக வேகமாக முடிப்போம். அப்போது இந்த தொழிலை வந்து எங்கே வச்சிருக்கிறான் இந்த கடவுள் அப்படின்னா, அந்த 10ஆம் இடத்துல கொண்டு போய் தான் வச்சுருக்கான். அப்போது கரெக்டாக நீங்கள் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மேஷத்துலேருந்து அழகாக வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மகரம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாதுன்னா, ஆனால் கௌரவத்தை கொண்டு போய் அங்கே தான் வச்சான். எப்படி? எந்த கிரகமும் யாருக்கும் பகையும் கிடையாது, நட்பும் கிடையாதுங்க. அப்படி அதை வந்து உணர்ந்துக்கணும் நீங்கள் வந்து. அப்போது அந்த 10ஆம் வீட்டு அதிபதி யார்? சனி பகவான். உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். அந்த பாவகம் அனுமதித்தால் மட்டுமே உங்களால் தொழில் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அந்த பாவகம் அனுமதிக்கணும். அந்த மகர வீடு அனுமதிக்கணும். அந்த மகர வீடு பரல் கணிதத்தில் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா தானாக தொழில் வந்து அமைஞ்சு போயிடும். ஆனால் பரல் கணிதம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இந்த பரிகாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அழகாக அது வந்து தூக்கி நிறுத்திடலாம். சரியா? அந்த 10ஆம் பாவகத்தில் இந்த தொழில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா வேலையும் இருக்குது. அந்த இடத்துல வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து அவங்க ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் 10ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட நிலைகளை பொறுத்து எல்லாமே வந்து மாறும். ஆனால் மெயினாக தொழில் தான் இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும். அப்போது தொழில்காரகன் இருக்காரு, அதுவும் சனி பகவான் தான். அதெல்லாம் செகண்டரி. அது எடுத்தோடனே நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னா செய்யாது. 10ஆம் பாவகத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு தொழில் நிமித்தமான சகல விஷயங்களையும் கொடுக்கும். அந்த பாவகத்தின் மூலம் தான் வேலை செய்யும். அந்த இடம் அது மட்டும் தான் கையில் வச்சிருக்கானா, வேலையும் கையில் வச்சிருக்கு. உங்களுக்கு பதவி பட்டத்தை கொடுப்பது அதுதான். ஒரு ஜாதகத்தில் உச்சிஸ்தானம் என்று அருளப்படுகிறது. லக்னமும் 7ஆம் இடமும் இப்படி சமமாக இருக்கும். 4ஆம் இடம் கீழே போயிடும், 10ஆம் இடம் வந்து உச்சிஸ்தானத்துக்கு வந்துடும். அப்போது ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லு பாரு. பவர்ஃபுல்லுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. குமாரசாமி நூல் சொல்லுது, பரதேசம் போவானா, சாமியாரா போவானா, அது கூட இந்த 10ஆம் இடத்துக்குள்ள தான் இருக்குது அப்படிங்குது குமாரசாமி நூல். அப்போது உங்களுடைய கர்மா சார்ந்த சகல விஷயங்களும் இந்த 10ஆம் இடத்தில் மட்டும்தான் அடக்கம். அதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே,
இந்த 10ஆம் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். உங்களுடைய காரிய தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் இதெல்லாம் இல்லாம வழிய வந்து சீரா பண்ணி விடக்கூடிய விஷயம் வந்து இந்த 10ஆம் இடத்துல இருக்குது. காரிய தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் எல்லாமே உடைஞ்சு போயிடும். எது பண்ணாலும் தடங்களா வருது எனக்கு அப்படின்னா, இந்த பரிகாரம் சொல்ல போறேன் இல்லைங்களா, அந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது தடங்கள், காரிய தடைகள் இருக்காது. ஒரு விஷயம் வந்து நீங்க வந்து பண்றீங்க, கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறீங்க, அதை உருவாக்கி முடிச்சிட்டீங்க. ஒரு 10 பேர்கிட்ட வந்து அதை எடுத்து கொண்டு போய் வைக்கிறீங்க, யாரும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு விஷயம் வந்து அங்கீகரிக்கப்படுதல் இந்த 10ஆம் இடம். ப்ரொமோட் பண்றது இந்த 10ஆம் இடம் தான். அது வந்து அந்த வேலையை செய்யும். அப்போ படுதல் நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட வாழுவதற்கு அந்த உங்களுடைய உற்றார் உறவினர்கள் முதற்கொண்டு நீங்க வேலை செய்யற இடம், தொழில் செய்யற இடம், உங்களை அங்கீகாரம் பண்ற இடமே வந்து இந்த 10ஆம் இடம் தான் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து உணர்ந்து. அது மட்டுமல்ல, மனைவி சொத்து, கணவன் சொத்து இந்த இடத்துல தான் இருக்கு. இதை சுபத்துவப்படுத்தினீங்கன்னா அது வராம இருந்துச்சுன்னா வந்துடும். பட்டம், பதவிகள், உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவிகள் இந்த 10ஆம் இடம். கௌரவ பதவிகள் இந்த 10ஆம் இடம். ஜீவனஸ்தானம், அப்போ உங்க ஜீவனம் அவ்வளவு அருமையா போகும், அவ்வளவு அருமையா போகும். குழந்தையே இல்லை எனக்கு அப்படின்னா இந்த 10ஆம் பாவகம் வழிவிட்டா ஒரு கர்ம குழந்தை கிடைப்பதற்கான வழியும் உண்டு. 10ஆம் பாவகம் வழிவிட்டா அது குழந்தைய வந்து தத்தெடுக்கிறது, அது கூட இதுல உண்டு. அப்புறம் உங்க தொழில், அது எந்த தொழிலா இருக்கட்டுங்க, இந்த மகர வீடு இரும்பு தொழில் தான் கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. அந்த இடத்துல சுக்கரம் உட்காண்டாரு, செவ்வாய் உட்காண்டாரு, உச்சமாயிட்டாரு, இல்ல சனி பகவானே உட்கார்ந்துருக்காரு, இல்ல புதன் வந்துட்டாரு, என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான் அந்த ஜாதகருக்கு? அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து தான் அவங்க எதில் வேணாலும் நிறுத்தலாம் அந்த மேஷ லக்னத்தில். சில பேர் வந்து செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல உட்காந்து நான் போலீஸ் செய்வேன், மிலிட்ரி போயிடுவேன், உடம்பு வந்து பர்ஃபெக்ஷனாக வச்சுப்பேன், அப்படியே பார்க்கறதுக்கு பர்சனாலிட்டியே இருப்பான், எப்போ பார்த்தாலும் உருண்டே இருப்பான், வால்டர் வெற்றிமேல் மாதிரி. மேஷ லக்னத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன் நான், மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆகாது. இன்ஜினியரிங் படிப்பாங்க, இன்ஜினியரிங் படித்து மருத்துவ தொழிலும் செய்வாங்க. செவ்வாய் வந்து கெமிக்கல் இல்லையா, அந்த மாதிரி அது எல்லா தொழிலும் பண்ணுறாங்க இந்த மேஷத்தில் இருக்கவங்க. ஏன்னா ஜாதகம் நிறைய பார்க்குறோம் நம்ம, எல்லா தொழிலும் பண்ணுறாங்க. புடவை வியாபாரம் செய்கிறாங்க இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, அதெல்லாம் கூட உண்டு. இந்த மாதிரி அந்த நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் வரணும், குடும்பம் நடத்தணும், இது அப்புறம் வந்து பொருளாதார மேம்பாடு வேணும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு தொழிலோ ஒரு நல்ல வேலையோ இருந்தாகணும். அதை வந்து சத்தியமாக இது வந்து கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 10ஆம் இடத்துக்குள்ள தான் கொண்டாந்து இந்த புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதையை கொண்டு வந்து வைத்தார்கள் நம் முன்னோர்கள். 10ஆம் இடத்துல தான் வச்சாங்க. அது ஏன் அப்படின்னா உன்னுடைய வேலையும் தொழிலும் தான் உன்னை அந்த கௌரவமாக வச்சிருக்க உதவும். சமூகத்துல புகழ், அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விஷயமும் அதுல இருந்து தான் கிளம்புது. அப்போ ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையும் தொழிலும் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்கணும். தொழில் பண்ணி அதன் மூலியமாக 4 பேருக்கு நல்லது பண்ணி ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு அவங்களையும் வாழ வச்சு உங்களையும் மேம்படுத்திக்கிட்டு அதனால் புகழ், கௌரவம், அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள். காரிய தடைகள், தாமதங்கள் சுத்தமாய் இருக்காது. இந்த 10ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது எப்படிடா சுபத்துவப்படுத்துறது? நல்லா உழைக்கணும் முதல்ல, அப்பதான் காசு வரும். சரிங்களா? அதற்கான வழியை விடணும் அப்படின்னு தான் நம்ம வந்து வேண்டிக்கிறோம். ஓகேவா? இன்னும் தொழில் வந்து நஷ்டமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா லாபத்தை நோக்கி திருப்புதல். புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மகர வீடு இந்த அபிநய விரல் அப்படிம்பாங்க இல்லையா, இந்த மாதிரி அப்படின்னு வந்து காட்டுது குமாரசாமியின் நூல். அபிநய வகை. இந்த விரலை எல்லாம் மடக்கிட்டு இந்த 2 விரலையும் இப்படி நீட்னா இப்படி இருக்கும் இந்த மகர வீடு, அதுதான் வந்து மகரம் அப்படின்னு வந்து குமாரசாமியின் நூல் வந்து சொல்லுது. அப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்படியே வேண்டினே இருந்தோம்னா அந்த மகர வீடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
இந்த அபிநய விரல் அப்படின்னு வந்து சொல்லுது. முதல்ல அப்படிங்குது தண்ணிக்குள்ளே வந்து தலையை வச்சுக்கிட்டு இந்த வாயை மட்டும் மேலே பொழந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்படிங்குது. அதையும் வந்து சொல்லுது. நீங்கள் வந்து இந்த முதலையெல்லாம் நம்மளால் வளர்க்க முடியுமாடா அப்படின்னா அப்படி இல்லை. அமேசானில் தட்டி பாருங்கள், முதலையில் ரிங் இருக்குதுமா. முதலையில் அமேசானில் கொரக்கடையில் ரிங்குன்னு போட்டு பாருங்கள், வந்தாலும் வரலாம், இருக்குது. அதை வாங்கி போட்டுக்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, நடுவிரலில் தான் போடணும். நடுவிரல் தான் சனி பகவான். இந்த நடுவிரல் தான், இது வந்து பாம்பு விரல்னே சொல்லுவாங்க. இந்த விரல் இது வந்து சனி பகவான். இந்த விரல் வந்து அப்போது இதுக்கு வந்து அந்த மோதிரத்தை கூட போட்டுக்கலாம். இது வந்து இது போட்டுக்கலாம். இதுவெல்லாம் வந்து எது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? அபிநய வகை நான் வந்து சொல்லிட்டேன். இது வந்து நார்மலாகவே பண்ணுங்க. அப்புறம் அந்த முதல்ல ரிங்கு கிடச்சிச்சின்னா அதை கூட வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? இதிலெல்லாம் வந்து டக்குன்னு வந்து செட் ஆகிடுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பரிகாரமும் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாரமும் நீங்கள் வந்து சனி பகவான் கோயிலுக்கு போய் வணங்கலாம். அப்போது ஒரு 48 வாரம் போனதுக்கப்புறம் கூட வந்து பூமை பார்க்கலாம் உங்கள் தொழில். அப்புறம் வந்து இது வந்து இந்த முதல்ல மோதிரமும் சரி, இதை வந்து என்ன பண்ண, அப்புறம் வந்து கருணியில் கல் பதித்த மோதிரம் வெள்ளியில் அதையும் போட்டுக்கலாம். அதை வந்து சனி பகவான் பாதத்தில் வச்சு வாங்கி போட்டுக்கணும். அப்போது அந்த மாதிரி ஒரு 48 வாரமோ சனி பகவானை வணங்குறது இல்லை, இந்த மோதிரம் போட்டு 48 நாட்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அப்போ கூட தசை நடத்துகிற கிரகம் வழி விடணும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எங்கேயாவது போகிறீங்க வரீங்க டூர் போகிறீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா கடல் மார்க்கமாக அது கடற்கரை சார்ந்த விஷயமா டூர் போகிறது ரொம்ப நல்லது. உங்கள் தொழில் ரொம்ப நல்ல மேலுக்கு வரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி இந்த மான் தலை, இந்த கொம்பு உள்ள மான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொம்பு மூஞ்சி அது மட்டும் படமாக போட்டு வச்சுக்கலாம். முதல்ல வந்து இப்படி வாயை பொழந்துட்டு இருக்கிற மாதிரி படமாக போட்டு அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்து கொள்ளலாம். முதல்ல பொம்மை வந்து பெருசாக வாயை பொழந்துட்டு இருக்கிற மாதிரி உங்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்துல வச்சுக்கலாம். அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். அபிநய வகை அதுவும் செய்யணும். எங்கேயாவது டூர் போனீங்கன்னா அதுவும் செய்யலாம். நல்ல ஒரு மான், அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொம்புள்ள மான் பொம்மையை வாங்கி கீச்சைனா போட்டுக்கலாம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல உங்களுடைய வீட்டில் வரவேற்பறையில் வச்சுக்கலாம். அது படமாக போட்டும் வச்சுக்கலாம், பொம்மையாகவும் வச்சுக்கலாம், கீச்சைன்லையும் வச்சுக்கலாம். இந்த தொழில் நிமித்தமாக ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மேஷ லக்னத்தில் பிறந்துட்டீங்க, தொழில் நிமித்தமாக நீங்கள் எதை பண்ணுற, அது முக்கியமான விஷயம் தொழிலுக்கு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலே ப்ளூ கலர் சட்டையை வந்து போட்டுக்கோங்க. ப்ளூ ஆர் பிளாக் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே சொல்லுவாங்கங்க கருப்பு போடக்கூடாது, ஐயோ போச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை. சனி பகவான் மாதிரி ஒரு உன்னத ஒரு சாமி உலகத்திலே கிடையாது. அவன் நினச்சா மட்டும்தான் எந்திரிச்சே உட்கார முடியும். அவன் நினச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு ஜீவனம் பண்ணவே முடியும். அப்பேற்பட்ட சனி பகவான் அவர் வந்து மிகப்பெரிய நீதிமான், உலக நீதிமான். அவரை மாதிரி ஒரு தர்மவான் உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அப்போ அந்த வீட்டுக்குன்னு ஒரு அதிதேவதை இருக்கு, அந்த மகர வீட்டுக்கு. அது வந்து ராஜராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. ராஜேஸ்வரி. அப்போ ராஜேஸ்வரி ஆலயம் நிறைய இடத்துல இருக்கு. நீங்க வந்து தட்டி பாருங்க. அங்கே போய் உங்களுடைய தொழில் பண்ணக்கூடிய விசிட்டிங் கார்டை வந்து வச்சுட்டு வாங்க. அந்த கோயிலில் கூட வச்சுட்டு வாங்க, விசிட்டிங் கார்டை வச்சுட்டு வாங்க. அந்த கோயில் மண்ணை கூட எடுத்துகிட்டு வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வந்து அந்த மண்ணை வச்சு கூட அந்த மண்ணை வந்து போட்டுருங்க. மண்ணை கூம்பாக வச்சுட்டு அந்த மண்ணுக்கு கூட விளக்கேற்றுங்க. திருநள்ளாறு போனீங்கன்னா திருநள்ளாறுலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து தொழில் செய்கிற இடத்துல இப்படி வச்சுக்கிட்டு அந்த மண்ணுக்கு விளக்கேற்றுங்க. அந்த மண்ணை பார்த்து இருக்கணும் கரெக்டாக. அந்த விளக்கு மண்ணுக்கு வெளிச்சம் அடிக்கணும். நெய் விளக்கேற்றுங்க. வேறு லெவலுக்கு வந்து உங்கள் தொழில் வந்து முன்னேறும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா கொஞ்சோண்டு எள்ளெண்ணெயை குடிச்சுக்கோங்க. நீங்கள் அருமையாக வேலை செய்யும். ஒரு 1/4 டீஸ்பூன் எள்ளெண்ணெய் வந்து வைத்து குடிச்சுக்கோங்க. உச்சந்தலையில் வச்சு தேய்ச்சி குளிங்க. மேஷ லக்னத்துக்கு தான், தொழிலுக்கு தான் பண்ணுறேன். நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணு. துணி வியாபாரத்துலேருந்து வெல்ட் அடிக்கிறன்ற வரைக்கும், நீ மர வேலை செய்கிறதா இருந்தால் கூட சரி, கார்பெண்டரு, எந்த வேலை வேணாலும் செய்யுங்கப்பா. ஆனால் உங்கள் தொழில் அளவுக்கு அதிகமான நன்மையை வருமானத்தை கொடுக்கணும்னா இந்த பரிகாரம் தான் இதை தவிர ஒரு பரிகாரம் இருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. நல்ல தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டிங்க இந்த பரிகாரம் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ அழகாக தயிர் சாதம் பண்ணி அதில் எல்லாம் கலந்து சனி பகவானுக்கு படைச்சி பூஜித்து அல்லது ராஜராஜேஸ்வரிக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க.
வேற லெவல் முன்னேற்றம் நிச்சயமா வரும். திருநள்ளாறு மறக்காம போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த தொழில் வந்து நல்லா நடக்கும்னா அவர் ஒருத்தர் தான் கெதி. வன்னி மர இலை பவுடர்னு கேளுங்க, அதை கூட வந்து தண்ணியில கலந்து குடிக்க. திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இரும்பு காப்பு ஒன்று போட்டுக்கோங்க ரவுடி மாதிரி, ரொம்ப நல்லது பண்ணு சாமி. ஓகேவா? அப்புறம் வந்து காக்காவுக்கு மறக்காம சாப்பாடு வைங்க, சோறு வைங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? யமன் வந்து யமன் யமன் வந்து இந்த வீட்டுக்கு ரொம்ப சம்மந்தப்படுது. ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போனீங்கன்னா தசை நடத்தும் கிரகத்தோட ஃபால்ட்டை வந்து நீக்குது அப்படின்ற மாதிரி அருளப்படுகிறது. அப்போது அந்த ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு அந்த குளத்துல வந்து சங்கு விளையுமா. நல்ல நல்ல தண்ணியில் சங்கு விளையுது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. போன உடனே அதில் குளிச்சுட்டு யமதர்மர் கோயில் அந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்குது. அப்போ அதை கும்பிட்டுக்கோங்க. யமதர்ம கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, உங்கள் தொழில் வேகமாக வளரும் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணி பெரிய சக்ஸஸ்ங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும். ஆனால் தசானத்தில் கிரகம் விடாது. அதை வந்து நிச்சயமாக அதை நிவர்த்தி அப்படி பண்ணிட்டு தான், நிவர்த்தி பண்ணி கூட தசானத்தில் கிரகம் நல்லா இருந்து கூட அந்த வீட்டோட பரல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பரிகாரங்கள் அந்த வீட்டை வந்து தூக்கி நிறுத்தும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.